Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில காலேஜஸில் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, சில காலேஜஸில் இண்டக்ஷன் ப்ரோக்ராம், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இன்னமும் போயிட்டு இருக்கலாம் மேபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது PH 3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் யூனிட், செகண்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது எல்லாமே வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக நம்ம 12th புக்கில் தான் பார்த்துருப்போம். சரியா? மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12th ஃபிசிக்ஸில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம மேக்ஸும் இதில் வந்து என்ன சொல்லுவோம் கவர் பண்ண போகிறோம். சரியா? மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஃபீல்டாக இருக்கட்டும், இதை கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மேக்ஸும் வந்து 12th ஃபிசிக்ஸில் படித்தோம். அதுக்கப்புறம் ஆஸ்லேஷன், ஆப்டிக்ஸ் அண்ட் லேசர்ஸு. 4th யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸு. சரியா? 5th யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது எல்லாமே வந்து நமக்கு மேக்ஸிமம் 12th நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான். சரியா? அதனால் நீங்கள் 12th புக்கை எப்போயுமே கூடயே வச்சுருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதாவது வீட்டிலேருந்து நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகும்போது என்னெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த 12th புக்கையும் நம்ம என்ன சொல்லியிருப்போம். அது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க, அது ரொம்பவே சந்தோஷம் தான். பரவாயில்ல. சரி, அதை பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ வந்து இந்த அதாவது நமக்கு எப்பயுமே கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அதாவது K1 அப்படின்னா ரிமெம்பரிங். சரியா? அதாவது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. K2 அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், K3 அப்படின்னா அப்ளையிங். சரியா? அதுக்கப்புறம் K4 அப்படின்னா அனலைசிங். சரியா? K5 அப்படின்னா எவால்வேட்டிங், K6 அப்படின்னா கிரியேட்டிங். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதாவது 2 மார்க் முதற்கொண்டு, அதே மாதிரி 16 மார்க் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த நோட்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணிங்க. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.